ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் 1 வந்து மெய்யெழுத்துக்கள். ஃபஸ்ட்டு வந்து எழுத்துனா அதில் 2 வடிவம் இருக்குது. ஒன்று ஒலி வடிவம், வரி வடிவம். நம்ம பேசுகிறது வந்து ஒலி வடிவம், அதே வந்து நம்ம எழுதுறது வந்து வரி வடிவம். சுருக்கெழுத்துன்ற முறை வந்து ஒலி வடிவத்தில் எழுதுறது, நம்ம பேசுகிறத அப்படியே வரி வடிவத்தில் எழுதுறது. சுருக்கி எழுதுறதுனால தான் பேரே வந்து சுருக்கெழுத்துன்றது வந்திருக்கு. மெய்யெழுத்தில் வந்து மொத்தம் 18 மெய்யெழுத்து இருக்குது. அது இல்லாமல் வடமொழியில் வந்து ஒரு 5 மெய்யெழுத்து இருக்குது. அப்போ மொத்தமாக வந்து 23 மெய்யெழுத்துக்கள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜோடி மெய்க்குறில்கள். ஜோடி மெய்க்குறில்கள் அது என்ன? ஜோடி மெய்க்குறில்கள், ஜோடினா இப்போ 2 ஒரே மாதிரி வர்றது. அதாவது தமிழில் வந்து இப்போ பா, அதே வந்து அழுத்தி சொல்லும்போது பா. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரோக் எப்படி எழுதுறதுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் எப்படி எழுதணுன்னா, இப்போ ஒரு லைனுக்கும் இந்த லைனுக்கும் இடையில கேப் இருக்குங்க இல்லையா, அந்த கேப்பில் 3/4 பங்கு இருக்கிற மாதிரி, அதாவது 1/6 அங்குல நீளம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எழுதுகிற ஸ்ட்ரோக் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 3/4 அளவுக்கு இருக்கிற அளவுக்கு எழுதணும். ஃபுல்லாக அந்த லைனில் வந்து டச் ஆகக்கூடாது, பாதியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 3/4 இருக்கிற மாதிரி எழுதணும் நீங்கள். அப்போ ஒரு ஸ்ட்ரோக் வந்து நம்ம இப்படி தான் எழுதணும். சுருக்கெழுத்துன்றது நம்ம ஒலியில் தான் வந்து இயங்குது அப்படின்றத சொன்னோம். அப்போ ஒலியில் தான் இயங்குதுன்றப்ப சவுண்டு வச்சு தான் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த ஸ்ட்ரோக்கை எழுத போகிறோம். லைட் சவுண்டு, ஹெவி சவுண்டு, அதாவது நம்ம அழுத்தம் குறைவாக, அழுத்தம் அதிகமாக. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, பான்றதை வந்து நம்ம இப்போ அழுத்தம் குறைவாக பேசுகிறோம். இப்போ இலகை அப்படின்ற ஒரு வார்த்தையில் வரும்போது அதோட அழுத்தம் குறைவு. அதே கம்பம்ன்ற ஒரு வார்த்தையில் வரும்போது அதோட அழுத்தம் வந்து அதிகமாக வருது இல்லைங்களா. அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அழுத்தி எழுதணும். அப்போ இந்த மாதிரி அழுத்தம் வந்து வேறுபடுறது இல்லைங்களா, அதை வேறுபடுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டு, டார்க்கு, அதாவது அழுத்தம் குறைவாக வர்றதுக்கு வந்து லைட்டாகவும், அழுத்தம் அதிகமாக வர்றதுங்களுக்கு வந்து நம்ம டார்க்காகவும் போடணும். அப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம 18 மெய்க்குறில் பார்த்தோம் இல்லையா, 18 மெய்க்குறிலுக்குமே இது இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜோடி மெய்க்குறில்கள். ஜோடி மெய்க்குறில்களில் பா, இது வந்து பா. அப்போ அதே மாதிரி வந்து இது வந்து டா, இது வந்து டா. இங்கே தப்பாக எழுதியிருக்கிறேன், டா டா. அடுத்தது இச்சா, சா, இது வந்து ஜா. அதே மாதிரி இது வந்து கா, இது வந்து கா. இது வந்து தா, இது வந்து தா. தாவுக்கு வந்து இப்படியும் போடலாம். அப்போ 2 இருக்குது. அப்போ இது வந்து இப்போ ஜோடி மெய்க்குறிகள் 2 வந்து இப்போ லைட்டுக்கு வந்து இப்படி, அதாவது டார்க் வரும்போது இப்படி. அப்போ இது வந்து ஜோடி. இப்போ அதை வந்து ஈஸியாக இப்போ வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வந்து இப்போ சொல்லணுன்னா, மொத்தமாக இப்போ இந்த ஒரு இதை போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த டயக்ராமில் இதை பாருங்கள். இப்போ இதில் இது பண்ணும்போது மொத்தம் இதுவுமே வந்துடுது. இப்போ இப்படி போட்டோம்னா பா, அதையே அழுத்தி போட்டோம்னா பா, இது இப்படி போட்டோம்னா டா, அதையே அழுத்தி போட்டோம்னா டா. அதாவது பட்டம்ன்ற ஒரு வார்த்தையில் டா வந்து இப்போ இதாக இருக்குது. அதே வந்து படம் அப்படின்ற இடத்துல டா வந்து அழுத்தி வருது இல்லைங்களா. அப்போ அந்த அழுத்தி வரத்தில் அழுத்தி. அதேமாதிரி இச்சா, இச்சா அதை அழுத்தி போட்டோம்னா ஜா. அடுத்தது இது வந்து ரா, ரா ரா. இப்போ ரா வந்து நம்ம இப்போ கீழிருந்து மேலே, ரா வந்து கீழிருந்து மேலே, சா வந்து மேலிருந்து கீழே. சா வந்து மேலிருந்து கீழே, ரா வந்து கீழிருந்து மேலே. அடுத்தது கா, அதை அழுத்தி போட்டோம்னா கா. அப்போ இதில் மொத்தம் இது அந்த மெய்க்குறில்கள். இப்போ அதே வந்து அடுத்தது வந்து கொக்கியுள்ள மெய்க்குறில்கள். அது என்ன கொக்கியுள்ள மெய்க்குறில்கள்? கொக்கியுள்ள மெய்க்குறில்கள்னால் நம்ம இப்போ நார்மலாக நம்ம இப்போ எழுதணும்ல, இப்போ பானா பா, அதில் வந்து இப்போ சம்திங் கொக்கி மாதிரி போகிறது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கணும், ஒன்று போட்டு இப்படி பிரிக்கிறோம். இப்போ இப்படி பிரிக்கும்போது இப்போ மேலே இருக்குங்க பார்த்தீங்களா, மேலே இருக்கிறது மா, அதே அழுத்தி எழுதும்போது இம்பா. அதே வந்து இது வந்து எழுதுனா தா, இது வந்து இப்போ அழுத்தி எழுதும்போது ரெண்டுமே இப்போ அழுத்தி எழுதும்போது தா, ரெண்டுமே வந்து அழுத்தி எழுதும்போது தா. அதே மாதிரி தனியாக லைட்டாக எழுதும்போது ஷா. சரிங்களா. அடுத்தது இது வந்து நா, அதே வந்து அழுத்தி எழுதும்போது இங்கு. இப்போ நாவல் இப்படி கட் பண்ணோம்னா ஞா, அதே கொக்கி ஒன்று போட்டோம்னா இந்த நா. சரிங்களா. அடுத்தது இது இல்லாமல் நம்ம மீதி தான் வந்து அந்த லா, அதுக்கப்புறம் இந்த லா, ஷா, யா, ஷா. நாவுக்கு வந்து நம்ம எப்படி போடணும்னா ஒரு கொக்கி நா. இதில் கொக்கி வருது இல்லைங்களா, இந்த கொக்கி, அதனால் அது வந்து கொக்கி உள்ள மெய்க்குறில்கள். இது வந்து நா. சரிங்களா. அடுத்தது இது வந்து யா. இப்போ நம்ம இப்படி போட்டோங்க இல்லைங்களா, அதில் வந்து இப்படி ஒரு கொக்கி போட்டோம்னா அது வந்து யா. அதே வந்து வடமொழி எழுத்து ஷாவுக்கு வந்து இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். அப்போ 2 இருக்குது. அடுத்தது சிறப்பு லகரலா. சிறப்பு லகரலாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி போடணும். அதே வந்து பள்ளிக்கு வர லா வந்து போடணும்னா, பள்ளிக்கூடத்துக்கு வர லா, இந்த லா. அதே வந்து ஹாவுக்கு வந்து
இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். அதாவது இதுக்கு வந்து சுழி வருது இல்லைங்களா? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கொக்கி தான் பார்த்தோம். அப்போ கொக்கியில் வந்து இப்போ சுழி வருது இல்லைங்களா? ஒரு சுழி இப்படி போடணும். அந்த வார்த்தை வந்து இப்படி போடணும். இப்போ இது வந்து நம்ம எழுதுகிற ஒரு இதுவுமே இருக்குது, ஒரு ஃப்ளோவும் இருக்குது. அதாவது வாட்டம், நம்ம எப்படி எழுதுகிறோன்ற வாட்டம் இருக்குது. இப்போ அதுக்குன்னு தனியாக வந்து நம்ம புக்கில், பேசிக் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. இதை பாருங்கள், பா வந்து மேலேருந்து கீழே வாகமாக எழுதணும். அதே மாதிரி பா வந்து அதே தான், அழுத்தி மேலேருந்து கீழே எழுதணும். இப்போ வந்து நம்ம ஷாவை வந்து இப்போ 2 தான் எழுதலாம். ஷா வந்து இப்படி எழுதலாம், இப்படியும் எழுதலாம். அடுத்தது ஷாவையே நம்ம அழுத்தி எழுதணும்னா வா, தா. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் வந்தால் அது ஷா. இது வந்து தா, அதே மாதிரி தா. இது லா, சிறப்பு லகர லா. அடுத்தது மாவுக்கு வந்து லைட்டாக. அதே மாவை நம்ம அழுத்தி எழுதணும்னா இம்பா. அதே வந்து இப்படி எழுதுனா நாவில் வந்து இப்படி ஒரு வெட்டினோம்னா அது வந்து ஞா. அதே வந்து இப்போ அழுத்தி எழுதணும், அழுத்தி எழுதுறது இப்போ நான் எழுதணும்ல, அதில் வந்து அழுத்தி எழுதுனா ஞா. அடுத்தது கொக்கி போட்டு எழுதணும். இப்படி எழுதுனா லா. இது வந்து யா. இது வந்து பள்ளிக்கு வர லா. இல்லாவை வந்து நம்ம எப்படி எழுதணும்னா இப்படி எழுதணும். இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லா நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரா வந்து இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். இப்போ வரீங்களா, அம்புக்குறி போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்படி எழுதணுன்ட்டு இப்படி எழுதக்கூடாது. நம்ம இச்சா தான் வந்து நம்ம இப்படி எழுதணும். ரா வந்து இப்படி தான் எழுதணும். அதேமாதிரி ரா வந்து இப்போ இப்படி தான் எழுதணும். இந்த ரா இப்படி எழுதக்கூடாது நம்ம. அதே மாதிரி இதுவும் வந்து இப்படி தான் எழுதணும். சுழி வந்து இப்படி போட்டு இப்படி எழுதணும். அதே மாதிரி ஹாவும் இதே மாதிரி தான், ரெண்டு வரும். அதே மாதிரி ஷாவுக்கு வந்து அதே மாதிரி தான் மோக்ஷம். அப்போ மோக்ஷம்ன்ற வார்த்தையில் வருது இல்லைங்களா? அப்போ ஷா, அந்த மோக்ஷம்ன்றதில் அப்போ அந்த ஷா வந்து இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். சரிங்களா? அப்போ இந்த டேபிள் பார்த்து நீங்கள் எந்த மாதிரி எழுதணுன்றதை வந்து அதில் ஏரோ மார்க் கொடுத்துருக்கீங்களா பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா எழுதி பழகிட்டு வந்தோம்னா எப்படின்றது வந்து நம்மளுக்கு பழகிடும். வார்த்தையும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தை வந்து இப்போ 4 அப்படி பிரித்தோம்னா அதில் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த சைடு இருக்கிறது வந்து லா, இந்த சைடு இருக்கிறது ரா. ரா வந்து நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து பின்னாடி வந்து லெசன்ஸில் வரும் உங்களுக்கு. எப்படி எந்த இடத்துல இந்த 2 வருது இல்லைங்களா? அந்த 2 வரது எல்லாமே எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது பின்னாடி வர லெசன்ஸில் சொல்லுவாங்க. இது வந்து இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும், இந்த ரா வந்து இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். அடுத்தது வா ஷா. இதே மாதிரி இதுவும் ஷா தான், இதுவும் ஷா தான், இதுவும் ஷா தான், இதுவும் ஷா தான். இப்போ அதை அழுத்தி எழுதும்போது வா. சரிங்களா? அப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இச்சா ரா. அது எப்படி எழுதணுன்றது சொன்னேன் இல்லைங்களா? இச்சா வந்து நம்ம என்ன பண்ணணும், டவுன்வார்டில் எழுதணும். சா இப்படி முக்கால்வாசி எழுதணும் சா. அதே வந்து ரான்றப்ப கொஞ்சம் இப்படி சாய்ச்ச மாதிரி இப்படி எழுதணும் நம்ம, கீழேருந்து மேலே. சரிங்களா? அது வந்து ரா இல்லை ரா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து இது இப்போ எப்படி கரெக்டாக பொசிஷன் எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு செங்குத்து கோடு இருக்குன்னா அந்த செங்குத்து கோட்லேருந்து 30 டிகிரி சாய்ச்சாப்பில் எழுதுனா அது வந்து சா. இப்படி எழுதணும்னா சா. அதே வந்து இப்போ இந்த படுக்கை போட்ட கோடு இருக்குங்க பார்த்தீங்களா? அந்த கோடு இருக்கிறதுல இதுலேருந்து 30 டிகிரி எழுதணும்னா அது வந்து ரா. இப்படி எழுதணும், மேலேருந்து கீழே ரா. சா வந்து கீழேருந்து மேலே. அதே வந்து இப்போ வளைவு கோட்டு மெய் இரட்டிப்பு அப்படின்னா என்னது? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ மா இருக்குன்னா அந்த மாவை வந்து இப்போ ஒரு வேளை இப்போ மான்றது வந்து இம்மான்னு வருதுன்னா அதை வந்து இப்போ மான்றதை டப்ளிங் பண்ணி எழுதுறோம். டப்ளிங்னா இப்போ இரட்டிப்பு பண்ணி எழுதுறோம். இப்போ இது வந்து மா, இதில் இப்போ ரெண்டு இருக்க மாதிரி, அப்போது டப்ளிங் கரெக்டாக. அதே மாதிரி நான் இருக்குன்னா வந்து இப்போ நான் இப்படி எழுதுவோமா? நான் வந்து இப்போ டப்ளிங் பண்ணோம்னா 2 இருக்க மாதிரி. அடுத்து இன்னா. அதே மாதிரி வா இருக்குங்களா? இவ்வா அப்படின்னு வருதுன்னா அது டப்ளிங். அதே மாதிரி லா இருக்குன்னா இல்லா. இந்த இல்லான்றது இந்த சிம்பிள், இந்த இல்லான்றது நம்ம இப்போ இது வந்து டப்ளிங் பண்ணி எழுதுறோம். இது லா, அது வந்து டப்ளிங் எழுதும்போது இல்லா. ஓகேங்களா? இப்போ 2 இது எழுதுற மாதிரி நம்ம இப்போ எழுதுறது வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு வார்த்தை இப்போ பா பா அப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து பா 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 இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். இப்படியே என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கோடெலாம் வந்து இந்த மாதிரி கோணையெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதுறதே வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அப்போ போடுறது வந்து பா பா இப்படியே சொல்லி எழுதணும். சொல்லி எழுதுனா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து மெமரி ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து இப்போ நம்மளை பொறுத்தவரையிலும் இப்போ நம்ம லாங்குவேஜை கற்றுக்கிறோம்னா அந்த லாங்குவேஜில் இருக்கிற பேசிக் வேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெமரைஸ் பண்ணணும் நம்ம. அந்த மாதிரி தான் இதில் வந்து இதெல்லாம் தான் பேசிக் வேர்ட்ஸு. இதை வச்சு தான் நம்ம பின்னாடி வந்து மொத்தமாக அந்த சுருக்கெழுத்து என்னன்றதே கற்றுக்க போகிறோம். அப்படின்றப்ப இதை வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரலையும் எப்போ என்ன வார்த்தை கேட்டாலும் அது ஞாபகம் இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணிக்கணும்னா நம்ம அதை வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா மெமரியில் வச்சுக்கணும். எப்போ இந்த இப்போ பான்னு கேட்டோன்னா பா சடனாக இப்போ நீங்கள் பான்னு சொல்லணும், கரெக்டாக எழுதணும். அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி அதளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ 10 லைன் எழுதுங்க. இப்போ பா முடிச்சிட்டிங்க, ஒரு 10 லைன் பா முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது மா இம்பா அப்படின்னு இருக்குன்னா அப்போ மா இம்பா அந்த மாதிரி இப்போ ஒன்று அந்த புக்கில் இருக்குது பார்த்தீங்களா? புக்கில் அப்படியே ஒன்று நீங்கள் இதே மாதிரி எழுதிட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும்.
அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸசைஸ்லேருந்து இந்த வார்த்தைங்களை வச்சு எப்படி வந்து நம்ம எழுதிட்டு போகலாம் அப்படின்றது செகண்ட் எக்ஸசைஸில் வரும். நம்ம அது பின்னாடி ஒரு எக்ஸசைஸ்லேயே வரும். நம்ம அதை பின்னாடி பார்த்துக்குவோம். இப்போ வந்து நம்ம பேசிக் புக்கில் பார்ப்போம் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து எழுத்தில் வரி வடிவம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒலி வடிவம் இருக்கும். நம்ம பேசுகிறது வந்து ஒலி வடிவம், எழுதுறது வந்து வரி வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுருக்கெழுத்து வந்து ஒலி வடிவத்தை பயன்படுத்தி தான் நம்ம எழுதுகிறோம். அடுத்தது எழுத்தில் வந்து முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. ரெண்டு வகையை பண்ணுவோம். எழுத்து வந்து முதல் எழுத்து, சார்பு எழுத்துன்னு ரெண்டாக பிரிக்கலாம். அப்போ முதல் எழுத்துன்றது என்னென்னா இந்த மெய் எழுத்துங்கள் இருக்குது பார்த்தீங்களா, முதல் எழுத்தை வச்சு தான் வந்து நம்ம மற்ற எழுத்துலாம் வந்து நம்ம இது பண்ண முடியும், உருவாக்க முடியும். சரிங்களா? அப்போ மற்ற எழுத்துங்க இப்போ உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிறத இந்த மெய் எழுத்துங்கள் 18 இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த 18 எழுத்துக்களை வச்சு தான் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் தான் வந்து நம்ம முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். இப்போ இந்த உயிரெழுத்து வச்சு மெய் எழுத்து அது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற எழுத்தில் உருவாக்குறோம். அப்போ இதுதான் வந்து முதல் எழுத்து. அப்போ மீதியெல்லாம் சார்பு எழுத்து. அப்போ இப்போ மெய் எழுத்து 18 இருக்குங்களா, அது இல்லாமல் அதுக்கப்புறம் வடமொழி எழுத்தில் அப்போ மொத்தமாக வந்து மெய் எழுத்து வந்து 23 மெய் எழுத்து இருக்குங்க. அப்போ அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, இந்த டயக்ராம் வச்சு அதுதான் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை பாருங்கள், இப்போ அந்த அழுத்தம் கம்மியாக இது பண்ணுறது, அழுத்தம் வந்து அதிகமாக வருது. இந்த கம்பம்ன்ற வார்த்தையில் வந்து அழுத்தம் வரும், பலகைன்ற வார்த்தையில் வந்து அழுத்தம் கம்மியாக வரும்ன்றது இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம இங்கே இப்போ இது பார்க்க போகிறோம்ல, பா வந்து இப்போ அழுத்தி கம்மியாக எழுதணும், அது பான்றது வந்து நம்ம அழுத்தி எழுதணும், டா வந்து இதாக எழுதணும், அழுத்தி எழுதணும், டா வந்து இச்சா வந்து கம்மியாக எழுதணும், ஜா வந்து கொஞ்சம் அழுத்தி எழுதணுன்றது. இப்போ இந்த நம்ம எழுதுறதே வந்து எல்லாமே இப்போ மாற்றி இப்போ ஒன்று வந்து இப்போ பா அப்படி எழுதுனோம்னா டா வந்து அதோட உயரம் அதிகமாக இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரே அளவாக எழுதணும், ஈக்குவலாக எழுதணும், ஒரே அளவாக எழுதணும். அதேமாதிரி கை எடுக்காமல் எழுதணும். இடையில இப்போ கை எடுத்துட்டுலாம் எழுதக்கூடாது. இப்போ பின்னாடிலாம் வந்து இப்போ சேர்த்து எழுதுறது வரும். இதில் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து இப்போ பா டான்னு இருக்குன்னா பா போட்டு அதுக்கப்புறம் டா போடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து சேர்த்து அப்படியே பா டா அப்படியே சேர்த்து எழுதணும், பா டா அப்படியே எழுதணும். அதேமாதிரி ரெண்டு இப்போ இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கணும், கிட்டத்தட்ட இல்லை, ரெண்டுமே ஒரே லென்த்தில் தான் இருக்கணும். அடுத்தது இப்போ பா வா இருக்குன்னா பா வா நம்ம சேர்த்து எழுதும்போது கை எடுக்கக்கூடாது, கை எடுக்காமல் எழுதணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே இப்போ இதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இதில் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் ஒன்று உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிள் தான் முக்கியம். இந்த டேபிளில் வச்சு தான் இப்போ மொத்தமாக வந்து நம்ம இப்போ எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுன்றதை நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி வந்து எந்த வாகில் நம்ம எழுதணும், மேலேருந்து கீழையா இல்லை கீழேருந்து மேலேயான்றது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை பாருங்கள், அம்புக்குறி போட்டிருக்காங்களா, பா வந்து இப்படி போடணும், பா வந்து அழுத்தி கீழே, அதே மாதிரி தான். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, பலகைன்றதில் வந்து லைட்டாக வரும் சவுண்டு, இதே வந்து பம்பாயின்ற இடத்துல பாவோட சவுண்டு வந்து அழுத்தி வருது இல்லைங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வார்த்தையாக வந்து அப்படியே எழுதி நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 லைன் வந்து எழுதி பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா 10 லைன்ன்றதை நீங்கள் சேர்த்து எழுதலாம். உங்களுக்கு நல்ல மெமரி ஆகுனா சரி அடுத்து நீங்கள் போய்க்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ பான்னு சொன்னால் நீங்கள் போட தெரியணும், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிக்கணும். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சால் தான் பின்னாடி போக போக வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் இந்த வார்த்தை கேட்கும்போது உடனே வந்து நீங்கள் போடுற மாதிரி ரெடி ஆனால் மட்டும்தான் அடுத்து வந்து நம்ம யோசிக்காமல் அடுத்த நம்ம எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு படிக்கும்போதே வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும்னா, இப்போ கேட்குற அளவுக்கு கரெக்டாக கேட்ட உடனே இப்போ நம்ம டிக்டேஷன் தான் மேக்ஸிமம் போனால் நம்ம வாயில் வந்து படிக்கிறது தான் வந்து இப்போ எழுதுகிற மாதிரி இருக்கும் பின்னாடியுமே. அதனால் நீங்கள் இப்போ வந்து சொல்லியே எழுதுங்க. இப்போ யாரோ ஒருத்தர் இப்போ பான்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ பான்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே உடனே பான்றதை போடணும். இப்போ சான்னு சொல்கிறாங்கன்னா யோசிக்கக்கூடாது, இதுதான் சா அப்படின்லாம் உடனே டக்குன்னு போடணும், நீங்கள் இதுதான் சா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஆகிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து அடுத்த எக்ஸசைஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.